மிக அகன்று விரிந்த சாம்ராஜ்யம் சோழ சாம்ராஜ்யம். சோழ ராஜ்யத்தின் முதல் மன்னன் விஜயலாய சோழன். இவர்களுள் குறிப்பிடத்தக்க மன்னர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். சோழர் காலத்தில் கட்டிடக்கலைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதற்கு சான்றாக ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் இன்றளவும் வானுயர்ந்து நிற்கின்றது. குமரி முதல் இமயம் வரை வென்று திரும்பிய கரிகால சோழன் தன் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காகவும் சீறி பாய்ந்து கொண்டிருந்த காவிரி ஆற்றினை தடுத்து கல்லணையை கட்டினார். அது இன்றளவும் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாகவும் அதிசயத்தக்க வரலாற்று நிகழ்வாகவும் திகழ்கிறது. சத்தம் கேட்டதுமே பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். பொன்னினாக பார்க்கணும் பொழுதுக்குள்ள கண்ணி பெண்கள் காணணும் போல பொட்டு கடந்து முடி கடந்து சோழ சாம்ராஜ்யத்தில் கடல் கடந்து போர் புரிந்த பெருமை ராஜேந்திர சோழனையே சார்ந்தது. இவர் காலத்தில் தெற்காசியாவில் பல பகுதிகளை அடிமையாக்கி ஆண்ட பெருமையும் ராஜராஜ சோழனையே சார்ந்தது. ராஜராஜ சோழன் ஆட்சியில் 70க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படைகள் இருந்தன. இதனை ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கால கல்வெட்டுக்கள் உறுதிப்படுத்துகின்றன. நடுமன
சோழர் கால ஆட்சி இந்திய வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. இவர்கள் காலத்தில் கட்டிடக்கலை, சிற்பக்கலை ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மூன்றாம் ராஜராஜ சோழனுக்கு பிறகு சோழ சாம்ராஜ்யம் முடிவிற்கு வந்ததாக கருதப்படுகிறது. ஆனாலும் சோழ சாம்ராஜ்யத்தின் வம்சாவளியினர் இன்றளவும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சூப்பர். ஒரு அருமையான கைத்தட்டல கொடுங்க.